இன்னைக்கு டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி ஹண்டி பாட்ல செய்ய போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? 5, 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த டைம்ல ஒரு 4, 5 புதினா இலை ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பேன்ல 5, 6 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 6 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார்ல கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 8ல இருந்து 10 காஷ்மீரி மிளகாவை சுடு தண்ணியில ஊற வச்சிருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு மிளகாவை அரைச்சு வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால பிரியாணி ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஒரு குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் கூட 4, 5 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து 7, 8 விசிலுக்கு வேக வச்சிட்டேன். வேக வச்சிருந்த மட்டனை இதுக்குள்ள சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3 கப் சீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணியோட சேர்த்து ஊற வச்சிருந்தேன். ஊற வச்சிருந்த தேங்காய் பால்ல இதுல சேர்த்துட்டு கூடவே மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியும் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1:2 ரேஷியோல 3 கப் அரிசிக்கு மொத்தமா 6 கப் தண்ணி இருக்கணும். தேங்காய் பால், மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து. இந்த டைம்ல ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு தம்ல இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தா சாதம்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த டைம்ல நான் பாயில் பண்ணி வச்சிருக்க எக்ஸையும் இதுக்குள்ள வச்சு இன்னொரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா நீங்க ஓபன் பண்ணி சர்வ் பண்றப்ப பிரியாணியோட ஃப்ளேவர் செம்மையா இருக்கும். ஆல்சோ இந்த பிராஸ் ஹண்டி பாட்ல செய்யறது ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் குக்கிங். இந்த மட்டன் தம் பிரியாணியோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குன்ட்டே சொல்லலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மட்டன் கிரேவியோட ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.